ரூபாயோ 10,000 டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது. இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு. அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன். என்னுடைய ஓட்டு மோடிக்கே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு. இதுவே என்னுடைய கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள். பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தடம் புதியது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி ராதாதேவர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. தேர்தல் வாக்குப்பதிவு நடக்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு. புதுச்சேரியில தலைமை காவலர், பட்டாலியன் தலைமை காவலர் நான் 20 வருஷமா இந்த பணியில இருக்கேன். இப்போ தன்னுடைய வாக்கை திரும்ப ஒப்படைச்சிருக்காரு. என்ன காரணம் சொல்றாருனாக்க, எங்களுக்காக காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சங்கமும் இல்லை, ஊதிய உயர்வு போன்ற எந்த ஒரு வசதியும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாங்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இதெல்லாம் நாங்கள் சரி செய்யப்படுவோம் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொன்னது சரிதான். இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்கணும். அவர் பேர் விஜயகுமார்னு ஒரு தலைமை காவலர், பட்டாலியன்ல இருக்கவர். புதுவை காவல்துறை பட்டாலியன்ல இருக்காரு. அவர் தான் தன்னுடைய வாக்குரிமையை திருப்பி ஒப்படைச்சிருக்கிறாரு. இது நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு. நாம என்ன இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கும்போது, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசுல பல துறையிலையும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது செவிலியரா இருக்கட்டும், இல்ல இது ஆசிரியர்களா இருக்கட்டும், இல்ல மற்ற அரசு துறைகள்ல இருக்கவங்க எல்லாருமே இந்த அரசுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க. போராட்டங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் கூட நம்ம போராட்டம் பொதுமக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு துறைகள்ல இருக்கிறவங்க. ஆனா இதுல ஒரே ஒரு துறை மட்டும் எந்த போராட்டமும் செய்யல, எதுவுமே செய்யல. அது காவல்துறை. அந்த காவல்துறை யார் வசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கையில தான் இருக்கு. ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும், தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மிக மோசமாக நடத்தப்படும் ஒரு துறை என்றால் அது காவல்துறை தான். நாம எல்லாரும் காவல்துறையை குறை சொல்றோம். ஆளுங்கட்சிக்கு ஏத்துக்கிட்டு அவங்க வேலை பண்றாங்கன்னு. நீங்க போன ஆட்சியில பாத்தீங்கன்னா, திமுக காவல்துறையை குற்றம் சாட்டி கொண்டே இருந்தது. இன்றைக்கு திமுக ஆட்சி வரும்போது மற்ற எதிர்க்கட்சிகள் அவங்கள குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் காவல்துறையை ஆளும் கட்சியினர் அவங்க கைப்பாவையாகவும் அவங்க கையால அவங்க பயன்படுத்துறாங்க. அப்படிதான் அவங்க வேலை பார்க்க முடியுது. இது காவல்துறையை நம்ம குற்றம் சொல்லி ஒன்றுமே கிடையாது. ஊழல் என்பது நீக்கமற எல்லா துறையிலும் இருந்தாலும் நம்ம காவல்துறையை பார்க்கும்போது லஞ்சம்னாலே அது காவல்துறையை சேர்ந்தவங்க தான் செய்யறாங்கன்னு சொல்றோம். ஆனா அவர்கள் வேலை பார்க்கும் நிலைமை, அவர்கள் என்ன மாதிரி நிலைமையில இருக்கிறாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வருஷத்துக்கு 3 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க டெய்லி. தமிழ்நாட்டுல இன்னும் அதிகம். டெய்லி ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கு. இப்ப ஒரு 2-3 மாசத்துல ஒரு 7 பேர் மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்கள். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய தவறுகள் நடப்பதற்கும் அவர்களுடைய வேலைப்பளு தான் காரணம். வேலைப்பளு அவ்வளவு அதிகமா இருக்கு. 8 மணி நேரம் வேலை பார்க்கறது தான் எல்லா துறைகளுக்கும் உண்டு, அரசு துறைகளுக்கு. அவர் விஜயகுமார் அவர்கள் கேட்டதும் அதுதான். 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க மற்ற துறைகள்ல. ஏன் எங்களுக்கு மட்டும் 24 மணி நேரம் போடுறீங்க? சரி, அதை பேஸ் பண்ணி சம்பளம் அதிகமா இருக்கான்னா கிடையவே கிடையாது. நீ 8 மணி நேரம் வேலை பார்த்தாலும் 24 மணி நேரம் வேலை பார்த்தாலும் அதே சம்பளம் தான். அதுவும் குறைவாக. இன்னைக்கு இந்தியாவில் மிக குறைவாக வாங்கும் ஒரு துறை, காவல்துறை எந்த மாநிலத்துல வாங்குதுன்னா அது தமிழ்நாட்டில் தான். அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது போக நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கான அடுத்து ப்ரொமோஷன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, காவல்துறையில ஏட்டாவே அதாவது போலீஸா காவலரா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆகும்போது அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஏட்டா இருப்பாங்க. அப்ப அந்த ஏட்டுமே ஒரு 20 வருஷம் ஏட்டா இருந்திருப்பாரு. இது ஒரு நிலைமை இருக்கு. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ரொமோஷன் பெருசா வரதும் கிடையாது. அதுவும் அவர்களுடைய மேலதிகாரிய இவங்க இணக்கமா போனாதான் அதெல்லாம் கிடைக்கும். இப்ப ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்கு தனியா அவங்களுக்கு சங்கம் உண்டு. ஆனா இவங்களுக்கு சங்கமே கிடையாது. சங்கம் வைக்கவே முடியாது இவங்களால. ஆனா இதுக்கு விதிவிலக்கா நீங்க கேரளாவுல சங்கம் வச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழகத்துல இன்றைக்கு வரைக்கும் அதற்கு ஒப்புதல் கொடுக்கல. பல நேரங்களில் இந்த மாதிரி சங்கங்கள்லாம் ஆரம்பிச்சு சில பேர் போராடி தோத்து போய் காவல்துறையை விட்டே வெளியே போனவர்கள் நிறைய பேர். இதனால இறந்தவங்களும் உண்டு. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அவங்களுக்கு ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அதுவும் குறிப்பாக பெண் காவலர்களுக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி எந்த சீர்திருத்தமும் கொண்டு வரல. பெண் காவலர்கள் நிலை இதை விட மோசம். நீங்க ஏதாவது ஒரு காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு டாய்லெட் கூட கிடையாது.
நிறைய காவல் நிலையங்கள் வந்து ரெண்டட் ஹவுசஸ்ல இருக்கு. நிறைய காவல் நிலையங்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேவலமான ஒரு பில்டிங்கா இருக்கும். அவர்களுக்கு வசதின்னு பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாது. அதுவும் நீங்க ரூரல்ல போயிட்டீங்கன்னா, இன்னும் கிராமங்கள்ல இருக்க காவல் நிலையங்கள்லாம் இன்னும் மிக மோசமான நிலைமையில தான் இருக்கு. அவங்களுக்கு பாத்ரூம், டாய்லெட் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கு ரூம் கிடையாது. இல்ல ஒரு பந்தோபஸ்து போடுறோம். நம்ம பார்க்குறோம் அவங்க ஆனா ரோட்ல நம்ம நிக்கிற திமுக நிலைமை. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண் காவலர்கள வந்து பந்தோபஸ்துக்கு ஈடுபடுத்தக்கூடாது. வாரம் ஒரு முறை வந்து காவலர்கள் வந்து கட்டாய விடுமுறை போன்ற அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. எல்லாம் அறிவிப்பு மட்டும் தான். இதெல்லாம் வந்து நடைமுறைக்கே இல்ல. ஏன்னா நீங்க காவலர்கள் எண்ணிக்கையும் குறைவா தானே இருக்கு. ஒரு ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா, அவங்க வேலையெல்லாம் என்னன்னு பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா, 20 பேருக்கு 20 டியூட்டி போடுவாங்க. அங்க காவல் நிலையத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய காவலர்கள இன்னும் அவங்க தேர்வு செய்யணும். நீங்க இன்னைக்கு வந்து மிக குறைவான காவலர்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு ஜனத்தொகை 8,00,00,000 தமிழர்கள் இருந்தாங்கன்னா, 8,00,00,000 தமிழர்களுக்கு எத்தனை காவலர்கள் இருக்கணும்? இன்றைக்கு வந்து அந்த அந்த காவலர்கள் வந்து எண்ணிக்கை கிடையாது. அவர்களுக்கான வசதி கிடையாது. அவங்களுடைய குவார்ட்டர்ஸ் எல்லாம் மிக மோசமான நிலைமையில இருக்கு. அவர்களுடைய வேலைப்பளு அதிகமாக இருக்கு. வர்ற எல்லா அரசுகளும் இவர்களை தங்களோட வேலைக்காரங்க மாரியே நடத்துறாங்க. இந்த மன அழுத்தம் தான் வந்து இவருக்கும் இருந்திருக்கு. அதனால தான் நான் ஓட்டு போட்டு என்ன சாதிக்க போறேன்? அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். ஏன்னா இவங்களால வந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியாது, போராட்டம் பண்ண முடியாது. அரசை எதிர்த்து இவங்களால குரலே கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால தான் விஜயகுமார் அவர்கள் என்னோட ஓட்டையாவது நான் திருப்பி குடுக்குறேன். இனி அவருக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. இதுல வந்து மிக மோசமான, ஆனா சங்கடமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இவர்களின் மேலதிகாரிகள் கடைநிலை அ ம காவலர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அவங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர்களும் இவர்களை வந்து மோசமாகத்தான் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்டர்லி முறைன்னு முன்னாடி ஒண்ணு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இப்ப ஒழிச்சுட்டாங்க. ஆனா புதுவையில இன்னும் இருக்குன்னு நெனைக்கிறேன் நானு. அது எல்லாத்தையும் ஒழிச்சாச்சு. ஆனா நீங்க எடுக்கிற அந்த காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் வந்து அவர்களுடைய உங்களுக்கு வந்து ஒரு வேலையா இருக்கட்டும், அது வீட்டா இருக்கட்டும், அதுக்குள்ள வந்து ஒரு சமமான நிலை இருக்கணும் இல்லையா? அப்பதான் அவங்களால மன நிம்மதியோட வேலை பார்க்க முடியும். அது இல்லாட்டி அவங்க இன்னைக்கு அவங்களோட பிஹேவியரல் இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்குன்னு நம்ம எல்லாம் குற்றம் சாட்டுறோம். ஆனா இதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு தான் காரணமாக இருக்கிறது. இதைத்தான் அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டினார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அவரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசரா இருந்தவரு. நான் இதெல்லாம் சரி பண்ணுவேன். 8 மணி நேர வேலைய கொண்டு வருவேன். நெறைய விஷயங்கள் நான் வந்து காவலர்களுக்காக செய்து கொடுப்பேன். இன்றைக்கு வரைக்கும் எந்த முதலமைச்சரா இருக்கட்டும், எந்த அரசும் இருக்கட்டும், அவங்க மத்த எல்லா துறைகளை பற்றியும் பேசுகிறாங்களே தவிர, காவல்துறைய பற்றி பேசவே மாட்டாங்க. பேசவும் மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு எதுவும் செய்ய சொன்னா கூட அதுவும் செய்யவும் மாட்டேன்றாங்க. ஆனா காவல்துறை இல்லாவிட்டால் நம்ம எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? அவங்க வேலை பார்க்குறாங்கன்ற தைரியத்துல எப்படி வந்து இந்த நாட்டை காப்பதற்கு நமக்கு ராணுவம் தேவையோ, நம்மளுக்கு வெளியில நின்னு, அதே மாரி நம் வீட்டை காப்பதற்கு காவலர்கள் தேவை. அவர்கள் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வேலை பார்த்தால் மட்டுமே இங்க வந்து நாம நிம்மதியா இருக்க முடியும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு குற்றங்கள் மலிந்து போயிருக்கு. அதுவும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்த அந்த 3 வருஷத்துல கொலையா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், போதை மருந்து கடத்தலா இருக்கட்டும், குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. குற்றவாளிகளும் அதிகரித்துக் கொண்டே போகிறார்கள். இந்த நிலையில வந்து காவலர்களின் மனநிலை என்பது மிக, மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை யாராவது பேசினா நல்லா இருக்கும்னு நான்லாம் எதிர்பார்த்தேன். ஏன்னா நானும் ஒரு காவலர் குடும்பத்தை சேர்ந்தவள் தான். அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் அதை சுட்டிக்காட்டி பேசும்போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு ஒரு காவலர் வந்து அவருடைய வாக்காளர் அட்டைய திருப்பி குடுத்துட்டாருன்னு சொல்லும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவங்க போராட மாட்டாங்க. போராட முடியவும் முடியாது. பொதுமக்களாகிய நாம் தான் அவர்கள் வேலைப்பளுவையும், வேலை சுமையையும், அரசு நடத்தும் தன்மையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால், கொஞ்சம் அவங்களோட பிரஷர் குறையும்ன்றது என்னோடது. விஜயகுமார் அவர்கள் செய்ததை போன்று எல்லா காவலர்களும் சேர்ந்து நாங்க திருப்பி குடுத்துட்டோம்ன்னு சொன்னாங்கன்னா, இந்த அரசு என்ன செய்ய முடியும்? ஆனா என்ன பாவம், அவங்க இந்த வேலைய விட்டா வழி இல்லன்றதுனால எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை சரி செய்வதற்கு ஒருத்தர் யாராவது முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட. இல்ல இப்போ நடக்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தல். பிரதமர் யாரு அப்படின்றத முடிவு செய்யறதுக்கான தேர்தல். இந்த விஜயகுமார் அவர்கள் வந்து இத வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து செஞ்சிருந்தாருனாக்கா, அந்த அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. இப்ப இத மத்திய அரசு செய்ய முடியும்னு அவர் நினைக்கிறாரா? இது ஒரு கவன ஈர்ப்பா தான் நான் பார்க்கிறேன். அவரு இப்ப வந்து அ இந்த தேர்தல் வரும்போது, இது ஒரு கவன ஈர்ப்பு நடவடிக்கையா தான் நான் பார்க்கிறேன். அவர் இத சொல்லி வந்து மக்களின் கவனத்தையும், அரசின் கவனத்தையும் ஈர்க்க பார்க்கிறார். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதே நம்ம பேச மாட்டேங்கிறோமே! இப்ப நான் இந்த சொல்ற விஷயமே எத்தன பேருக்கு தெரியும்ன்றது தெரியல. ஆனா இப்ப அத ஒரு பேச்சு பொருளாக ஆக்கணும் என்பது தான் அவருடைய ஆசையாக இருக்கும் என்று தெரிகிறது. இல்ல இங்க இருக்கிற ஊடகங்கள் வந்து எந்தெந்த விஷயத்தையும் வந்து விவாத பொருளாக்குறாங்க. அது போன்ற விஷயங்கள ஒரு விவாதம் கூட நடத்தாததுக்கான இங்க இவங்களுக்கு வந்து முக்கியமான நம்மளுடைய ஊடகங்களை பற்றி நான் எதுவும் சொல்லக்கூட விரும்பவில்லை. அவர்களுக்கு நயன்தாராவின் குழந்தைகள் முக்கியம். அவர்களுக்கு வந்து நாளைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சது முக்கியம். அவர்களுக்கு நடிகர், நடிகைகள் என்ன செய்தார்கள் என்பது முக்கியம். அதே மாதிரி வந்து இவங்க எழுதுறது எல்லாம் வந்து தேவையில்லாததா தான் இருக்குது.
இந்த மாதிரி உண்மையான பிரச்சனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பவர் யாரும் இல்லை. எல்லாருமே காவல்துறையை வந்து ஏசுறோம். ஏச்சும், பேச்சும். நீங்க பார்த்தீங்கன்னா, காவல்துறைய வந்து சாபமிடாதவர்களே இல்லை என்று கூட சொல்லலாம். அப்படி ஒரு வெறுப்பு மிக்க ஒரு துறையாக அதை மாற்றி இருக்கிறார்கள். ஆனா, இதை மாற்றியதற்கு யார் பொறுப்பு? அதை மக்களாகிய நாமும், அரசும் தான் ஏற்க வேண்டும். அதை சரி செய்வதற்கு ஒருத்தருமே முயற்சி செய்ய மாட்டேங்கிறாங்களே! ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் அடுத்து 26ல அவர் முதலமைச்சராக வருவது உறுதியானால், இந்த பிரச்சனையை எடுத்து செய்வார் என்று நானெல்லாம் நம்புகிறேன். கண்டிப்பாக என்னை போன்ற பல காவல்துறையை சேர்ந்த குடும்பங்களும் நம்புவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி செஞ்சாங்கன்னா, உண்மையிலேயே அது மிகப்பெரிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து அவரு எஸ்பியா இருக்கும்போது, அவரு கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த டிவிஷன்ல மட்டும் வாரம் ஒரு முறை காவலர்களுக்கு வந்து விடுமுறை இருக்கணும் அப்படின்ற போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவரே ஆர்டர் போட்டு அத பண்ணாரு. இப்போ இங்க இருக்கிற மாவட்ட காவலர்கள் வந்து அத ஏன் பண்ணக்கூடாது? பெங்களூர்ல இருக்கும்போது சொல்றீங்க. இல்லையா? ஆமா. அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்ததாக அங்க இருக்கும் காவலர்களே தெரிவிக்கிறார்கள். காவலர்களே ஒரு நான் ஏற்கனவே ஒரு இல்ல குற்றச்சாட்டை அதுக்கான சொன்னேன். அதிகாரம் எஸ்பிக்கள் கிட்ட இருக்குல்ல. ஏன் அத வந்து அவங்க முன்னெடுக்க செய்ய மாட்டேங்கிறாங்க? மாட்டேங்கிறாங்கன்றது என்னுடைய குற்றச்சாட்டுமே. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் யாரும் இத பண்ண மாட்டேங்கிறாங்க. தமிழகத்தில ரொம்ப மோசமா இருக்கு. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் என்னமோ அவங்க மன்னாதி மன்னர்கள் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, தனக்கு கீழ இருக்கும் காவலர்கள், குறிப்பாக இந்த கடைநிலை காவலர்கள், அதாவது காவலர்களாகவும் இருக்கவங்களோ, ஏட்டாவும் இருக்கவங்க, இன்ஸ்பெக்டர் பதவி வரைக்கும் அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் இருக்கும் காவலர்களின் பிரச்சனைகளை காது குடுத்து கேட்க மாட்டாங்க. லீவே தரமாட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் லீவ் தரமாட்டாங்க. மாசத்துக்கு ஒரு தடவ மாத்தி விடுவாங்க. பிடிக்காட்டி மாத்தி விடுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இப்படி அவர்கள் வந்து செய்யாத அதாவது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவது அதிகமாக இருக்கிறது. இந்த சம்பவம் நம்ம திமுக ஆட்சிக்கு வந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 6, 7 காவலர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நம்ம ஆமா. ஐபிஎஸ் ரேஞ்சில இருக்கிற ஆபீசரே தற்கொலை அவங்களே பண்ணிருக்காங்க. செய்றாங்க. அப்பன்னா நீங்க கடைநிலை காவலர்களை பற்றி நீங்க கேட்கவே வேண்டாம். எல்லா வசதியும் இருக்க ஐபிஎஸ் ஆபீசர்களே மன உளைச்சலால் தற்கொலை செய்யும்போது, கீழ இருக்கவங்க எவ்வளோ பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. நெறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக், உடல் உபாதைகள் அதிகமா இருக்கும். நீங்க பிரஷரு, சுகர்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வராத வியாதியே கிடையாது. நீங்க டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ்லாம் நம்ம வெளியில பார்க்கும்போது காசு வாங்குறோன்றோம். ஆனா அவங்கலாம் எவ்ளோ அதாவது ரொம்ப நாள் உயிர் வாழ்றது கூட கடினமான ஒரு இதா தான் இருக்கு. காவலர்களின் வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் மிக மோசமான வாழ்க்கைய தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்த குடும்பம் இத விட அதிக மோசமாகும். 2 மாசம், 3 மாசத்துக்கு ஒரு தடவ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருந்தா, எப்படி அவங்க இருப்பாங்க? எப்படி குழந்தைகளை படிக்க வைப்பார்கள்? எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவார்கள்? இத பற்றி யாரும் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. எந்த ஊடகமும் இதை பற்றி விவாதமும் செய்வதில்லை. யாரும் போய் ஒரு காவலர்கிட்ட நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கூட நம்ம கேட்க மாட்டோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கூட கேட்க மாட்டோம். இன்னொன்னு சட்டப்படியும் அவங்க வந்து வெளியில வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி சர்வீசஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சர்வீசஸா இருக்கிறதுனால, வெளியில அவங்க வாய திறக்க முடியாது. அவங்க அப்படி சொன்னாங்கன்னா, ஏற்கனவே ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சு, இதற்காக கேள்வி கேட்டார்கள். அவர்கள்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அதுதான் அவர்களுடைய நிலைமை. அதனால இத பற்றி பேசிய அண்ணாமலைக்கு கண்டிப்பாக காவலர் குடும்பங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் இது மாதிரி இந்த அரசு இப்ப இருக்கும் அரசுமே வந்து இதை கண்டு கொண்டு, இதை சரி செய்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட. அடுத்து நம்ம தமிழக தேர்தல் களத்துக்கு வருவோம். கோவையில இன்னைக்கு காலையில நம்ம சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆச்சு. என்னன்னாக்க, திமுகவுக்கு ஆதரவா வந்து வடமாநிலத்தவர்கள்லாம் வந்து தன்னெழுச்சியாக வந்து பிரச்சாரம் பண்றாங்க. திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது காமெடி பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து வட இந்தியர்கள்லாம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. வடக்கன்ஸ்ன்னே பேரே வச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது ஒரு பிரச்சனையாவே மாறுச்சு. வடக்கன்ஸ் எல்லாம் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 லேயர் சொல்றாரு இல்லையா அண்ணாமலை திமுகவுல. அதுல இந்த 3வது லேயர் பூரா வடக்கன்ஸ திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்க வேலைய பறிச்சுட்டாங்கன்னுவாங்க. எங்க என்னது எங்களுக்கு வர வேண்டிய சலுகைகளை பறித்துக் கொண்டார்கள். இப்படியெல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. ஏன் நம்ம ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கவங்களும் இவங்க தான். திடீர்னு வட இந்தியர்கள் மேல் இவங்களுக்கு என்னதான் வந்து பாசம் வந்ததுன்னு தெரியல. ஆனா கோயம்புத்தூர்ல வந்து நெறைய வட இந்தியாவை சேர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். நீங்க கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதியில வந்து வேலை பார்க்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்களும் இங்க தான் அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் போல இருக்கு. ஏன்னா நெறைய நாள் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஓட்டு இங்க ஓட்டு வங்கின்னு ஒண்ணு இருக்கும். அந்த அந்த அதுலயும் ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். எப்படி சிறுபான்மையினரை வந்து இவங்க இந்த பக்கம் இழுக்குறாங்களோ, அது மாரி வட இந்தியர்களையும் கரெக்ட்டா எலக்ஷன் அப்போ போயிட்டு அவங்கள வந்து எங்களுக்கும் அவங்க சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி காமிச்சுட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா அது உண்மையும் கிடையாது. ஏன் நம்ம சவுகார்பேட்ல போயிட்டு இவங்க ஓட்டு வாங்குனாலே போதும். இங்க இருந்து கோயம்புத்தூர் போய் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, அது அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இவங்க வந்து ஒரு ஓட்டு வங்கிய வந்து திரட்டுற மாரி, சும்மா ஒரு ஷோ காமிச்சுட்டு இருக்காங்க. மத்தபடி அதுல எதுவும் உண்மையெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு வட இந்தியர்கள் மேல் பாசம் இல்லை.
இவர்களுக்கு இருக்கும் பாசம் எல்லாம் இந்தியா கூட்டணி மேல் தான். அதுல இருக்கும் ராகுல், அந்த மேல் மட்டத்துல இருக்கும் தலைவர்கள் மேல் தானே தவிர, தொழிலாளர்கள் மேலுக்குன்னா இவங்களுக்கு பாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல இப்போ எந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன்லயும் இருக்காத பிரச்சனை வந்து கோவையில வந்து அதிகமா நம்ம நியூஸ்ல பார்க்க முடியுது. அண்ணாமலைக்கு எதிரா வந்து 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்றாரு. தலைவர்கள வந்து இழிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் மேல வந்து க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வந்து வாகனத்த நிறுத்திட்டு, நீங்க 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்ற புகார்கள்லாம் இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு இந்த பிரச்சாரம் முடியறதுக்கு. கண்டிப்பாக வந்து திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கட்டும், இப்ப 2 பேருக்கும் வந்து பொது எதிரியாக அண்ணாமலை அவர்கள் மாறிவிட்டார். அதனால அவர் ஜெயிச்சிடவே கூடாதுன்றதுல 2 பேருமே தீவிரமாக இருப்பது போல் தான் தெரிகிறது. இது வந்து எப்பயுமே காலங்காலமாக நடக்கிறது தான். நீங்க அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா 2மே திராவிட கட்சிகள் தான் ஒரே இடத்துல இருந்து. இன்னும் சொன்னா ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்கன்னு கூட சொல்லலாம். அதனால அவர்களுக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களை வரவிடாமல் செய்வதில் அவர்கள் உறுதியாகத்தான் இருப்பார்கள். இது மாதிரி தான் செஞ்சிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களை அவர் அப்படிதான் அவங்க எதிர்த்தாங்க. முன்னாடி சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தப்போ இப்படிதான் எதிர்த்தாங்க. நீங்க தமிழகத்தில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் இந்த இரு திராவிட கட்சிகளும் அவர்களை வளர விடமாட்டார்கள், வரவும் விடமாட்டார்கள். இவங்களுக்குள்ள தான் வந்து அது எந்த என்னது தமிழ்நாட்டை வந்து இவங்க 2 பேரும் தான் பங்கு போட்டுக்குவாங்க. வேற யாருக்கும் குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களை பாஜகவிற்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா ஒரு பயம் தான். ஏன்னா எங்க அண்ணாமலை ஜெயிச்சுருவாரோ அப்படிங்கிறது. அப்படி ஜெயிச்சுட்டா வந்து இவங்க வந்து இத ஒரு தேர்தல் போட்டியாக பார்க்காமல், ஒரு எதிரியாகவும், போர்க்களமாகவும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்த வினை தான். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாரி தான். பறக்கும் படையா இருக்கட்டும், காவல்துறை இவர்களை வைத்து மிரட்ட பார்க்கிறார்கள். இவர்களை வைத்து ஒரு பிரச்சனைய உண்டு பண்ண பார்க்குறாங்க. எங்கேயாவது அவர டிஸ்குவாலிஃபை பண்ண வைக்க முடியுமா? நின்னு ஓட்டு போட்டாங்கன்னா ஜெயிச்சுருவாரு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிகமா. அப்படின்னா அவர டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி அவரு தேர்தலே நிக்க விடாம பண்றதுக்கான ஏதாவது வழிமுறை இருக்குமான்றது மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நடக்க போறது கிடையாது. அவர்களுடைய பயம் தெரிகிறது இதில். இதில் அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு பெரிய சக்தியாகவும், ஒரு பெரிய தலைவராகவும் இவங்களே உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை போய் பேசியெல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்ல. இவர்களே திமுக தலைவர்களும், அதிமுக தலைவர்களும் இவங்களே பேசி, பேசி, பேசி அண்ணாமலையே பெரிய தலைவரா ஆக்கிட்டு இங்க இருக்கிற இருக்காங்க. பார்ட் டைம் போராளிகள்லாம் கூட போயிட்டு கோவையில வந்து பிரச்சாரம் பண்றாங்க. திருமுருகன் காந்தி போன்ற ஆட்கள்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி சபரீசன் அவர் கூட வந்து உட்கார்ந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா அவர் என்ன கட்சியில என்ன பொறுப்புல இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் கூட அங்க வந்து உட்கார்ந்திருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அதனால இவர்களுடைய சாமதான வேத பண்டம், தண்டம்ன்றாங்க இல்லையா? மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிற செந்தில்வேல் அவர்கள் கூட போயிட்டாங்க. எல்லாரும் அந்த திடல் திண்ணிகள் பத்தி நான் வந்து எதுவுமே பேச வேண்டியதில்ல. மொத்த பேரும் அங்க போய் களம் இறங்கியிருக்கார்கள். அண்ணாமலை என்னும் ஒற்றை மனிதருக்கு எதிராக. இதுவே அவரு தேர்தல ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இவ்வளோ பேரு நின்னு அவர தோற்கடிக்கிறதுக்காக வேலை பார்க்குறாங்கன்றதே வந்து ஒரு பெரிய வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு மனிதனுக்கு எதிராக, ஒரே ஒரு கட்சியின் என்னது தலைவருக்கு எதிராக இத்தனை பேர் போய் அங்க போய் மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்கன்னா, பெரிய விஷயம் தான். அந்த வகையில் அண்ணாமலை ஜெயித்ததாக தான் இல்ல, நான் அண்ணாமலை பார்க்கிறேன். இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எனக்கு எதிராக உளவுத்துறையே வந்து கோவையில வந்து களமிறங்கிருக்கு. கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. பண்ணாம இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா உளவுத்துறையின் மூலமாக அவர் ஜெயிப்பதற்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு என்பதை கண்டிப்பாக பார்ப்பார்கள். அது எப்படியெல்லாம் வந்து ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியா இருக்கும்போதே எல்லா வேலையும் செய்வாங்க. இப்ப ஆளும் கட்சி வேற. காவல்துறை எல்லாம் அவங்க கையில இருக்குது. கண்டிப்பாக அவர்கள் செய்யத்தான் செய்வார்கள். இதையும் மீறி அண்ணாமலை அவர்கள் ஜெயித்தால், அதைவிட மிகப்பெரிய வெற்றி ஒன்று வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து என்ன சொல்றது? தேசியத்திற்கு கிடைத்த வெற்றி தமிழகத்தில் என்று நான் எண்ணுகிறேன். அடுத்து மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டா போன்ற தலைவர்கள்லாம் வந்து ரோட் ஷோ வந்து பிரபலமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாரு. திமுக தலைவர் வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு திராணி இருக்கா அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் காலையில சென்னையில வந்து ரோட் ஷோ நடத்தியிருக்காரு. அவரு அண்ணாமலை எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிறாருன்றது இதுலயே தெரியுது. ஒரு முதல்வர், ஒரு என்ன சொல்றது? எதிர்க்கட்சி கூட கிடையாது. ஒரு 4 எம்எல்ஏ வச்சுட்டு இருக்கிற ஒரு தேசிய கட்சியின் ஒரு மாநில தலைவராக இருக்கிறவர், எத சொன்னாலும் இவங்க அத செய்றாங்க இல்லையா? அதுவே பெரிய விஷயமா தான் பார்க்கிறேன். இப்ப எல்லாரும் என்னதுன்னா, அண்ணாமலைட்ட சொன்னா காரியம் நடக்கும்ன்ற மாரி ஆயிடுச்சு. முதல்வரே அத கேட்டு ரோட் ஷோ நடத்தி நான் பாரு நான் காமிச்சிட்டேன் அப்படிங்கிறார்ல. அது அண்ணாமலையின் வெற்றி தான். கண்டிப்பா. இவர் நான் சொன்னா இவர் செய்வாரு அப்படின்னு இவர் எத சொன்னாலும் முதல்வரும் செய்றாரு. பரவால்ல. நல்ல விஷயமா தான் பார்க்கிறேன். ரோட் ஷோ நடத்துவது என்பது பாஜகவினுடைய ஒரு யுக்தி. அவங்க வந்து வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த ரோட் ஷோ தான் நடத்துவாங்க. பேசுறத விட. ஏன்னா, எல்லா இடங்களுக்கும் செல்லலாம். பல மக்களை சந்திக்கலாம். மக்களிடம் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பது அவர்களுடைய ஒரு யுக்தியாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் எல்லா இடத்துலயும் செஞ்சாங்க. தமிழ்நாட்டிலும் அதே தான் செஞ்சாங்க.
ஆனா அத கேலி செஞ்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே முதல்வர் அவர்கள் பேசும்போது, "இது என்ன வந்து ரோட்ல வந்து போனா மட்டும் இவங்க நின்னு நிதானமா ஒரு இடத்துல பேசணும். திராவிட கட்சிகள் வந்து இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே வந்து நாங்க கம்யூனிகேட் பண்ணது தான். நாங்கள் மக்களை சந்து பிரச்சனைகளை பேசி அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தியதனால தான் நாங்க ஜெயிச்சோம். நாங்க இந்த நிலைமையில இருக்கோம்னு" அவரே தான் சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சொல்லிட்டு இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு? பாஜகவோட ரோட் ஷோவ அவரே காப்பி பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாரு. இது ஒரு வகையில வந்து பாஜகவிற்கும், அண்ணாமலை அவர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாரி அவரு ஆ முதல்வர், இந்த முதல்வர், அந்த பண்ணதில்ல. முதல்வர்ல யாருமே வந்து பாஜக தலைவர் யாராவது இருந்து ஏதாவது சொன்னா கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது கேட்டதே கிடையாது. முதல் முறையாக இப்படி முதல்வரே இறங்கி பண்றாருன்னா, அண்ணாமலை அவர்கள் ஜெயித்து விட்டார் என்று தான் நினைக்கிறேன். அடுத்து காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பாஜகவும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 2 கட்சியோட தேர்தல் அறிக்கையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்ப நெறைய தேர்தல் அறிக்கை. இப்ப இந்தியா கூட்டணியிலேயே இருக்கிற கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை பாஜக. இதில ஒரு காங்கிரஸ் வித்தியாசத்தை கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கை வந்து மக்களுக்கான தேர்தல் அறிக்கைன்னு அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கான தேர்தல் அறிக்கைன்னு ரூ. 1,00,000 குடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். லேடீஸ்க்கெல்லாம் 1,00,000 பூரா அவங்களோட தேர்தல் எல்லாருடைய தேர்தல் அறிக்கையிலும் பார்த்தீங்கன்னா, கஜானாவ காலி பண்ற வேலையா தான் நான் பார்க்கிறேன். என்ன பண்றாங்க? ஓசியா நாங்க என்ன குடுப்போம்? பணத்துல ஆரம்பிச்சு ஓசியா என்ன வரைக்கும் குடுப்போம்ன்றது மாதிரி, அந்த மாரி மக்களுக்கு என்னத்த நாங்க செய்வோம்? அது ஒரு லஞ்சமாகத்தான் நான் பார்க்கிறேன். நீ எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சா, நான் உனக்கு இத ஒரு 1000 குடுப்பேன். ஆ ஓசி பஸ்ல வந்து நீ போலாம். ரூ. 1,00,000 குடுப்பேன். இதெல்லாம் வந்து நம்ம லஞ்சமா தான் நான் பார்க்கிறேன். நீ எனக்கு இத செஞ்சா நான் அத செய்றேன். அ பாஜகவுடைய அ அவங்களுடைய தேர்தல் அறிக்கைய நான் பார்க்கும்போது, அதில் வளர்ச்சிக்கான திட்டமாகத்தான் இருந்தது. விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற வகையில, அவங்களுடையது வளர்ச்சி திட்டத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கையா தான் நான் பார்க்கிறேன். அவங்க சொன்னது ஏற்கனவே அவங்க சொன்னது தான். சிஏஏ, ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்இபி பத்தி பேசியிருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி பேசியிருக்காங்க அதுல. அதுக்கப்புறம் இது யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தி பேசியிருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து ரேஷன்ல நமக்கு குடுத்துட்டு இருக்கிற அந்த பணம் இது ஆம் தானியங்கள் 5 கிலோ தானியங்கள வந்து இன்னொரு 5 வருஷம் இப்ப 20 கிலோ குடுக்குறாங்க. அது இன்னொரு 5 வருடத்திற்கு நாங்க கண்டிப்பாக திருப்பி அத கன்டின்யூ பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாரி பல வளர்ச்சி திட்டங்களை அது போக சோலார் எனர்ஜி மூலமாக நாங்க இலவச மின்சாரம் குடுப்போம் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி பேசியிருக்காங்க. அப்புறம் 11வது இடத்துல இருந்து 5வது இடத்திற்கு நம்மளுடைய நாட்டை வந்து பொருளாதாரம். பொருளாதாரத்தில் உயர்த்தி இருக்கிறோம். அதை 3வது இடத்திற்கு கொண்டு வருவோம். இப்படி பல விஷயங்கள பத்தி புல்லட் ட்ரெயின் பேசியிருக்கிறாங்க. எல்லாம் கூட கொண்டு வருவோம். ஆமா. நெறைய விஷயங்கள். வளர்ச்சியை நோக்கிய பாதையைத்தான் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு நல்ல தேர்தல் அறிக்கையாகத்தான் பார்க்கிறேன். இலவசம் என்று எதுவும் சொல்லாத எந்த தேர்தல் அறிக்கையும் நல்ல அறிக்கையாகத்தான் இருக்கும். அதை பொறுத்தவரைக்கும் மற்ற எல்லா கட்சிகளின் தேர்தல் அறிக்கையை விட பாஜகவின் தேர்தல் அறிக்கை அ சிறப்பாக இருக்கிறதாக இல்ல தான் என்னுடைய பாஜக ஆளும் கருத்து. கட்சியா இருக்கும்போது காங்கிரஸ் என்ன பிரச்சாரத்த வச்சாங்கன்னாக்க, பாஜக ஆட்சியில பெட்ரோல் விலை வந்து அதிகமாயிருச்சு. கேஸ் விலை வந்து 1000 தாண்டிருச்சு. ஆனா காங்கிரஸ் கட்சியோட மேனிஃபெஸ்டோல வந்து ஒரு வார்த்தை கூட நாங்க பெட்ரோல் விலைய குறைப்போம், கேஸ் விலைய குறைப்போம் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தை கூட இல்லல்ல. அவங்க மட்டும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகமும் பண்ண முடியாது. ஏற்கனவே அவங்க சொன்னதே செய்யல. பெட்ரோல் விலை, கேஸ் விலைய குறைப்போம்ன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. செய்ய வாய்ப்பும் இல்ல. ஏன்னா, இது வந்து உலக பொருளாதார சந்தையை ஒட்டிய ஒன்று. நம்மளுடைய பொருளாதாரத்தை இன்னைக்கு 3வது இடத்திற்கு நாம் கொண்டு போக வேண்டுமென்றால், சில விஷயங்களை செய்து தான் ஆக வேண்டும். அது பாஜகவுக்கு தெரியும். இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தா தானே அது தெரியும். இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி பல விஷயங்களை சொன்னார்கள். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். எதுவுமே உங்களால பண்ண முடியல. ஏன்னா, அவங்க கிட்ட கடன் மட்டுமே தான் இருக்கிறதே தவிர, கஜானா காலியா இருக்கு. இதை வைத்துக்கொண்டு அவர்கள் வளர்ச்சி திட்டங்களை எப்படி கொண்டு வந்து குடுப்பாங்க? இவங்க குடுக்குற அந்த ரூ. 1000ன்றது எவ்வளோ பெரிய ஓட்டைய போட்டுட்டு இருக்குன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஓசியா பஸ் குடுக்குறோம்னு சொல்லிட்டு பல இடத்துல பஸ்ஸ நிப்பாட்டிட்டாங்க. பல பேருந்துகளை வந்து அவங்களால இயக்கக்கூட முடியவில்லை. அதை சரிபார்க்க கூட முடியவில்லை. பேருந்துகளின் நிலைமைய பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கு. அதனால எதுவுமே வந்து உங்களுக்கு இலவசம் என்ற பெயரில் கொடுக்க ஆரம்பித்தாலே, நம்ம வளர்ச்சி திட்டங்களை வந்து பெருசாக வந்து கொண்டு வர முடியாது. அது இன்றைக்கு திமுக தள்ளாடி கொண்டிருக்கிறது அந்த விஷயத்த. அதனால தான் என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து கார்ப்பரேஷன் டாக்ஸ் அதிகமாயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மின்சாரம் அதிகமா இருக்கு. வாட்டர் டாக்ஸ் அதிகமா இருக்கு. எல்லா வகையிலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறி விலையிலருந்து எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு. ஏன்னா, டாஸ்மாக்ல இருக்க அந்த என்னது வாட்டரோட விலை கூட அதிகமாக்கிட்டாங்க. ஏன்னா, இவங்களால அந்த இப்போ எங்கருந்து உங்களுக்கு பணம் வரும்? நேரடியா அதுக்கு தான் வந்து உதயநிதியும் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் மாத்தி மாத்தி ஜிஎஸ்டில எங்களுக்கு 28 பைசா தான் வருது. அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. முட்டாள்தனமான வாதம். மக்களிடம் வந்து இவர்கள் வேணா வந்து பொய் சொல்லிட்டு தெரியலாமே தவிர, இன்றைக்கு வந்து சோசியல் மீடியா இருக்கும் காலங்களில் நம்ம எளிதாக அதை தெரிந்து கொள்ளலாம். வருகிற டாக்ஸில் அதிகமாக பலனடைவது மாநில அரசு தான். மத்திய அரசு அது திருப்பி நமக்கே வந்து வளர்ச்சிக்காக கொடுக்கிறது. இதை எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாம் நம்ம. புரியாத ஜனங்கள் யாருமே கிடையாது.
ஆனா இவங்க அதையும் பொய்யாக திரித்து, அதையும் ஒரு பேச்சு பொருளாக்கி, அதுதான் வந்து ஒரு பிரச்சனையாக கொண்டு செல்கிறார்களே தவிர, இவங்க நமக்கு என்ன செய்வாங்க? தமிழகத்தை முன்னேற்றுவதற்கு என்ன செய்வார்கள் என்ற ஒரு என்ன சொல்றது வெளிச்சத்தையே காமிக்க மாட்டேங்கிறாங்கன்றது தான் வந்து வருத்தமான விஷயமே கூட. அடுத்து நடிகர் விஷால் அவர்கள் வந்து 2 தினங்களுக்கு முன்பு ஒரு பிரஸ் மீட்ல வந்து பேசுறாரு. ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் வந்து இங்க கோலூச்சி நிக்குது. மத்த படங்கள் எல்லாம் வந்து வெளியிடுறதுக்கு வந்து அவங்க வந்து தடையா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வந்து அவரு பதிவு பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் விஷாலும், உதயநிதி அவர்களும் எவ்வளோ க்ளோஸ்ன்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அவர் தைரியமா அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. நீங்க 2 விஷயம். உங்களுக்கு ரியல் எஸ்டேட்ல இவங்க ஜி ஸ்கொயர். அதே மாரி சினிமா துறையில ரெட் ஜெயண்ட். இவங்க 2 பேரும் தான் கோலோச்சிட்டு இருக்காங்க. இது 2ம் யார் கையில இருக்குதுன்னா, ஆ அ திமுகவின் முதல் குடும்பத்தின் கையில் தான் இருக்கிறது. உதயநிதி அவர்களின் கையில் தான் ரெட் ஜெயண்ட் இருக்கு. அவங்க நெனச்சா தான் எந்த படமும் ரிலீஸ் பண்ண முடியும். அவங்க நெனச்சா தான் அந்த படம் வந்து வெளிய வருமா, வராதான்றதை முடிவு செய்ய முடியும். இதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டு தான் ரஜினிகாந்த் அவர்களில் ஆரம்பித்து, எல்லா நடிகர்களும் அவர்களின் தயவில் தான் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நடிகர்களும் சமூக நீதிய பேசுறேன்னு சொல்லிட்டு, மத்திய அரசுக்கு எதிராக பேசுவது, இந்தி எதிர்ப்பு போராட்டம் செய்றேன்று, இந்தி தெரியாது போடான்னு சொல்வது, இந்த மாரி பல விஷயங்கள். இதெல்லாம் வந்து அவங்க சினிமால மட்டும் நடிக்காம, மக்கள் முன்னாடி வந்து மேடையிலயும் நடிக்கிறாங்க, அப்புறம் ஊடகங்கள்ல நடிக்கிறாங்க, வெளிய வந்து நடிக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையே வந்து என்னது முழுவதும் நடிப்பு என்பது மாதிரி வந்து ஆக்கிட்டாங்க. இந்த திமுக அரசு ஆக்குனது உதயநிதி அவர்களின் கைங்கரியம் தான். அது எந்த அளவுக்கு மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது என்றால், இன்று படம் தயாரிப்பதில் யாருடைய பணம் வந்து உள்ள போயிருக்குன்னா, ஜாஃபர் சாதிக்கு இப்ப இன்னைக்கு வந்திருக்காரு. இன்றைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அ உங்களுக்கு வந்து சிபிஐல இருந்தும், இவங்க என்ஐஏல இருந்து ஒரு இது என்சிபி சொல்லியிருக்கிறாங்க. என்சிபில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் சம்பாதிச்ச பணத்துல முக்காவாசி கொண்டு வந்து சினிமா தயாரிப்புல தான் போட்டிருக்காருன்றாங்க. அப்ப இந்த சினிமா நடிகர்கள்லாம் யார் கையில இருக்கிறாங்க? அப்படின்னு பார்க்கும்போது, அது ரெட் ஜெயண்ட் கையில தான் இருக்காங்க. ஸோ நெறைய பணங்கள் வந்து தவறான வழியில் வந்த பணங்களை வந்து வச்சுக்கிட்டு, இவங்க படம் எடுத்து நல்லவங்க மாரி நடிச்சுக்கிட்டு, நம்மகிட்ட வந்து சமூக நீதிய பத்தி பேசுறாங்களே! இந்த நடிகர்களுக்கு என்ன அருகதை இருக்கு? பேசாம நடிச்சோமா, பணத்த வாங்குனோமா, போனோமான்னு இருக்கணும். ஆனா இவங்க வந்து நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. மக்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. இதை நான் வெளிப்படையாகவே சொல்வேன். விஷாலை பொறுத்தவரைக்கும் நான் பாராட்டுகிறேன். முதல் முறையாக வெளிய வந்து தைரியமா பேசியிருக்கார். இவர் வெளியில வந்து சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் அவர் வந்து நண்பர் அப்படி இப்படின்னு சொன்னா கூட, அவருடைய படம் வழி வரல அப்படிங்கிற ஒரே பிரச்சனையில இப்ப வெளியில வந்து இந்த விஷயத்த சொல்றார். இந்த மாதிரி என்னுடைய படம் வராததற்கு ஒருத்தர் காரணம். நான் தான் அவர கொண்டு போய் உதயநிதி கூட சேர்த்து விட்டேன். எந்த அளவுக்கு சினிமாவும், திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த மாரி தவறான வழிகளில் வரும் பணம் எல்லாம் பின்னி பிணைந்து இங்கே இருக்கிறது என்பதை மக்கள் அறிந்து கொண்டால் நல்லது. அந்த அளவுல விஷாலை நான் பாராட்டியே ஆக வேண்டும். இதை வெளியிலே வந்து சொன்னது.